ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி டெய்லரிங் தமிழ். நம்மளோட சேனலில் நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பிட்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டாக மடிச்சுக்கோங்க. க்ளோஸ் பக்கம் நம்ம பக்கமும் ஆப்போசிட் பக்கம் ஓப்பன் பக்கமும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி துணியை ஈவனாக நீவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கார்னர் வந்து ஈவனாக இல்லைனா ஒரு லைன் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாத் வந்து ஈவனாக இருக்குது. ஸோ அதனால் லைன் எதுவும் நான் ட்ராப் பண்ணல. டேரெக்டாகவே 2 இன்ச்சு நம்ம பாட்டமில் மடித்து தைக்க 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டமில் இந்த மாதிரி மடித்து தைச்சி 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மடித்து தைக்க இந்த மாதிரி 2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ப்ளவுஸ் ஹைட்டு வந்து 14. நம்ம ஷோல்டரோடு சேர்த்து 14 எடுக்க போகிறோம். ஸோ ஷோல்டருக்கும் தனியாக நீங்கள் 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 14. ஸோ ஷோல்டரும் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ராப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து 15 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 12. ஸோ 12ல் பாதி 6. ஸோ அதேமாரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ 6 இன்ச்சு. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு 6 தான் வரும். நம்மளுக்கு ஒரு சிலருக்கு மாறலாம். ஸோ எப்போவுமே கெஸ் பண்ணி ஷோல்டர் அளவு எடுக்கக்கூடாது. நம்ம அந்த ஷோல்டர் மார்க் பண்ணி தான் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. ஆஃபாக ஷோல்டருக்கு 3 இன்ச்சு, நெக்குக்கு 3 இன்ச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்கு ஹைட்டு, பேக் நெக் ஹைட்டு வந்து 8 வரும். எப்போவுமே வந்து நீங்கள் ரெடி அளவுலேருந்தே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி 2 லைனாக ட்ராப் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம பிகினஸாக இருக்கும்போது நம்ம வந்து டேரெக்டாக மார்க் பண்ணோன்னா நம்ம ஒரு சில டைம் மறந்துடுவோம். ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் ரெடி அளவுலேருந்து 8 இன்ச்சு நெக்கு ஹைட்டு மார்க் பண்ணிக்கிறேன் நான். உங்களுக்கு என்ன அளவு வருதோ நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு அகலம் 3 இன்ச்சு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு ஒரு லைன் எல் ஷேப்பில் ட்ராப் பண்ணிக்கோங்க. நெக்கு வந்து இந்த கார்னரில் வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி கர்வ் எடுக்கணும். இதை நான் உங்களுக்கு ஹார்ம் முடிச்சதுக்கப்புறமா சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ம் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 14.5 பாதி வந்து 7.25. ஸோ இந்த மாதிரி டேப்பை பிடிச்சிக்கோங்க. 14.5 பாதி 7.25 அந்த அளவு எடுத்துக்கோங்க. ஸோ 7.25 நம்ம ரெடி அளவுலேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 7.25 மார்க் பண்ணியாச்சு. அப்புறம் ஷோல்டர் கரெக்டாக இருக்கா, இந்த சைடு நெக்கு கரெக்டாக இருக்கா ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க. லைன் ட்ராப் பண்ணதுக்கப்புறமா அப்பர் செஸ்ட் ரவுண்டு. ஸோ இந்த மாதிரி லைன் ட்ராப் பண்ணிக்கலாம். அடுத்து அப்பர் செஸ்ட் ரவுண்டு வந்து 36. நம்ம வந்து 36 எடுத்துருக்கோம் அப்பர் செஸ்ட்டு. ஸோ 36 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ டேப்பை இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 36 இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 36ல் டேப்பை வைங்க பாதி. அதில் பாதி இவ்வளோ வந்திருக்குங்களா, அதுலேயும் ஒரு பாதி எடுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 4ஆக டிவைட் பண்ணால் 9 வருது. ஸோ அப்பர் செஸ்ட் ரவுண்டு வந்து 9. ஸோ 9 மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தையலுக்கு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. ஸோ 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் ஹிப் ரவுண்டும் அதேமாரி தான். என்ன அளவு வருதோ நீங்கள் அதேமாரி 4ஆக எடுத்து டிவைட் பண்ணிங்கன்னா ஹிப் ரவுண்டு வந்துடும் நம்மளுக்கு. ஸோ ஹிப் ரவுண்டை வந்து என்ன அளவு வருதோ 4ஆக டிவைட் பண்ணி அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதை மார்க் பண்ணதுக்கப்புறமா 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து அப்பர் செஸ்ட் ரெடி அளவுலேருந்து இதில் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து அப்பர் செஸ்ட் ரெடி அளவும் ஹிப் ரவுண்ட் ரெடி அளவும் கிராஸாக ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணால் அது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க. பின்னாடி டாட் பிடிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு வந்து நெக்குக்கு பார்த்திங்கன்னா அதை பாருங்கள் 1 இன்ச்சு நான் டேப் வச்சு அதில் ஒரு லைன் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு கர்வ் இங்கேருந்து நீங்கள் ஒரு கர்வ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி ஹார்ம் ஹோல் ரவுண்டு 1.25 இன்ச்சில் வந்து ரெடி அளவு 9 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அங்கே வந்து நின்னா ஹார்ம் ஹோல் அளவு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி துணியை கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே கட் பண்ணும்போது துணியை திருப்பி கட் பண்ணாதீங்க. துணி ஒரே இடத்துல தான் இருக்கணும். நம்ம தான் ஆப்போசிட் பக்கமாக போய் கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நெக்கை கட் பண்ணிக்கலாம். நெக் கட் பண்ணதுக்கப்புறமா ஷோல்டர் எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ராப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணக்கூடாது. லைட்டாக ஒரு கிராஸ் எடுத்து கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வராது. ஸோ நம்ம கட் பண்ணும்போதே லைட்டாக அப்படி கிராஸ் எடுத்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஷோல்டர் லூஸ் வராது. ஸோ இப்போ ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து 4 ஃபோல்டிங்காக மடிச்சுக்கோங்க. கார்னர் வந்து ஈவனாக இல்லைனா ஒரு லைன் ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்லீவுக்கும் சேம் மெத்தட் தான். நம்ம மடித்து தைக்கும் போது 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நார்மல் ப்ளவுஸ்ன்றதுனால நம்ம 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கணும். நீங்கள் 1.5 இன்ச் கூட மார்க் பண்ணி மடித்து தைச்சிக்கலாம். ஸோ நான் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ஹைட்டு அதேமாரி தான் ரெடி அளவு ப்ளஸ் 1/2 இன்ச்சு ஸ்லீவுக்கு சேர்த்து நம்ம 7.5 இன்ச்சு எடுத்துக்கிறோம். ஸோ 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே மேலே நம்ம பிடிப்பாதனால நம்ம 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்லீவ் கர்வ் எடுக்க போகிறோம். நம்ம ஸ்லீவ் கர்வ் வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க.
ஏன்னா நம்ம 1 இன்ச்சு விட்டு தான் நம்ம வந்து கர்வ் எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் இங்கேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஹார்ம் ரவுண்டு வந்து 7.25 அந்த 7.25 வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாதிரி தான் 7.25 பார்த்துட்டு 7.25 மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு கீழே இறக்கம் எடுத்துக்கோங்க. ஸோ 2.5 இன்ச்சு கீழே இறக்கம் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கர்வ் எடுக்க கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு 2.5 இன்ச்சு இப்போது இதுவே வந்து ஒரு சிலருக்கு சதை வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதிலேருந்து நீங்கள் அப்படியே மார்க் பண்ணி அந்த 2.5 இன்ச்சில் கொண்டு வந்து கர்வ் எடுத்துகிட்டு வந்து எடுங்க. அதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு அந்த 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணி சென்ட்ரு பாயிண்ட் வந்து 7னா 3.5 வரும் நம்மளுக்கு. ஸோ சென்ட்ரு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம 1/2 இன்ச்சு எடுத்து கட் பண்ண போகிறோம். ஏன் 1/2 இன்ச்சு கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆர்ம் ஹோலில் வந்து சுருக்கம் வராது. ஸோ அதுக்காக 1/2 இன்ச்சு எடுத்து கட் பண்ணுறோம். அதேமாரி தான் ஸ்லீவ் ரவுண்டு, அப்புறம் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, அப்போ ஸ்ட்ரெயிட்டாக க்ராஸாக ஒரு கோடு போட்டுக்கோங்க எந்த அளவு வருதோ. ஸோ இப்போ நான் பெனில் போட்டு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ பெனில் போட்டு காட்டுறேங்க. ஃப்ரண்ட்டு மட்டும்தான் நம்ம கட் பண்ண போகிறோம் 1/2 இன்ச்சு எடுத்து. ஸோ அது ஏன்னா ஃப்ரண்ட்டு சுருக்கம் வராமல் இருக்கும். அதேமாரி எப்போவுமே வந்து நீங்கள் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எப்போவுமே ஒரு அன்கட் பண்ணிக்கோங்க. அன்கட் பண்ணிங்கன்னா நம்ம தைக்கும் போது இது மெஷர்மெண்ட்டுன்றது நம்மளுக்கு தெரியும். ரெடி அளவில் மட்டும்தான் நம்ம வந்து அன்கட் பண்ணணும், எல்லாத்துலேயும் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ரெடி அளவு இருக்கோ அங்கே அதேமாரி கட் பண்ணிக்கோங்க. அதேமாரி இங்கே வந்து ஸ்லீவில் வந்து ஃப்ரண்ட்டுன்னு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம தைக்கும் போது அது ஃப்ரண்ட் பார்ட்டுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் தான் கட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து இது மாதிரி லைனாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த நெக்கு மட்டும் அளவு வந்து 3 இன்ச்சுன்றது நம்மளுக்கு மாறக்கூடாது. ஸோ ஈவனாக வச்சுக்கோங்க. நான் கிராஸ் பீஸ் வச்சுருக்கேன், நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஸ்ட்ரெயிட்டாக கூட வச்சுக்கலாம். ஸோ கிராஸ் பீஸ் வந்து துணி இழுத்து கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் கிராஸ் பீஸு. ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து நான் 6 எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டு நெக்கு 6. அதேமாரி தான் அந்த 1/2 இன்ச்சு ரெடி அளவுலேருந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணி எல் ஷேப்பில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்கணும். எப்போவுமே வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட்டில் கட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு நெக்கு ஷோல்டரும் சரி உங்களுக்கு ஹைட்டும் சரி 3 இன்ச்சு அகலம் மாறவே கூடாது. ஸோ அதை நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் பார்ட் மேலேயே ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக் பார்ட் மேலேயே ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு மாதிரி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து கர்வ் எடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் நெக்கு கர்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சு எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து பேக் நெக்குக்கு வந்து 1 இன்ச்சு எடுத்தோம். ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து 1/2 இன்ச்சு எடுத்து நீங்கள் ஒரு கர்வ் கொடுக்கணும். ஸோ ஒரு 1/2 இன்ச்சு எடுத்து நீங்கள் ஒரு கர்வ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக் வந்துடும். ஸோ இங்கேயும் அதேமாரி தான் உங்களுக்கு. ஸோ இங்கேயும் சேம் மெத்தட் அதேமாரி தான். ஆர்ம் ஹோல் ரவுண்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே கட் பண்ண போகணும். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஸ்லீவுக்கு 1/2 இன்ச்சு கட் பண்ண பார்த்தீங்களா, அதேமாதிரி இங்கேயும் நீங்கள் 1/2 இன்ச்சு கட் பண்ணணும். அப்புறம் ஷோல்டர் வந்து நம்ம மேலே ட்ராப் பண்ணுறதால ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வெளியே இருக்கும். ஸோ அதனால் நம்ம உள்ளே தான் கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து சென்ட்ரு பாயிண்ட் வந்து 9.5, டாட் பாயிண்ட் 9.5, டோட்டலாக வந்து 13. அதுக்கும் அதேமாரி தான் நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிவிட்டு டோட்டலாக 13 ஃப்ரண்ட்டு ஆகிட்டு இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ நான் கட் பண்ணுற மெத்தட்லேயே நீங்கள் கட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 13, அதோட சென்ட்ரு பாயிண்ட்டு 9.5. ஸோ இதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஷோல்டரும் அதேமாரி தான். நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு கிராஸ் செக் பண்ணிகிட்டே கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எடுத்தோடனே கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அது கஷ்டமாயிடும். ஸோ அதுக்காக தான் எப்போவுமே நீங்கள் செக் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். ஸோ இதேமாரி தான் ஃப்ரண்ட்டு நெக்கும் அதேமாரி தான். இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இங்கெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ஸோ அந்த காயை நம்ம மேலே வச்சு பேக் பாட்டை மேலே வச்சு ட்ரா பண்ணதால் அதை மட்டும் கொஞ்சம் உள்ளே பார்த்தா மாதிரி அந்த லைனுக்கு இந்த பக்கம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த லைனுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கும் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து டாட் எப்படி பிடிக்கிறோம் அப்படின்னா கிராஸ் பீஸுன்றதுனால ஷோல்டரில் இவ்வளோ தான் வரும். இதுவே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு விட்டிங்கன்னா ஷோல்டர் ஈவனாக 2ஆகவே உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு கரெக்டாக 2ஆகவே மடித்து போடுற மாதிரி வரும். ஸோ இது மடிக்கும் போது எங்கே சென்டர் பாயிண்ட்டோ அதுதான். ஸோ இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து 3 இன்ச்சு கிராஸாக எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு, 2.5ல் பாதி 1.25 மார்க் பண்ணிவிட்டு 3 டாட்டுக்கு வந்து 2.5 இன்ச்சு பிடிக்க போகிறோம். ஸோ இந்த டாட் வந்து நம்ம இப்படி தான், இப்போ நம்ம சென்டர் டாட் 9ல் மார்க் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ நம்மளுக்கு அந்த 2.5 இன்ச்சு நம்மளுக்கு மார்க் பண்ணும்போதே தெரியும். சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும் நம்மளுக்கு. ஸோ எல்லாருக்குமே 2.5 இன்ச்சு நம்ம வந்து பண்ணிட முடியாது. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து
ஸ்ட்ரெயிட்லேருந்து சென்டர் பாயிண்ட்டு எப்போவுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஒரு 2.5 இன்ச் வரும். இந்த சைடு 2ஆக மடிச்சிங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு 3 டாட்டு. இதை வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து 3 டாட்டுமே முடிச்சிருச்சு. இது ஸ்டிச்சிங்கில் வந்து நம்ம தைக்கும் போது எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 3 லைனு இதையும் ட்ரா பண்ணிக்கோங்க. இதை ட்ரா பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிறத வந்து சும்மா நீங்கள் லைட்டாக, அது ரொம்பவும் மேலே தூக்கிடக்கூடாது, சும்மா லைட்டாக நீங்கள் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதை நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. இது வந்து நெக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டி பீஸும் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ பட்டி பீஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கட்டிங்கில் வந்து பெண்டிங்கு. ஸோ பட்டி பீஸு இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.